அன்புமணி நடத்தும் பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணிக்கு நீதிபதி நேரில் அழைப்பு விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். நீதிபதி நேரில் அழைப்பு விடுத்ததற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது மாமல்லபுரத்தில் நாளை பாமக பொதுக்குழு கூட்டத்துக்கு அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காருன்னா, 2022ஆம் ஆண்டு கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியுடைய பதவிக்காலம் என்பது கடந்த மே மாதம் முடிவடைந்து விட்டதாகவும், மே 30ஆம் தேதி முதல் கட்சியின் தலைவராக கட்சியின் நிறுவனர் ராமதாஸே செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய பொதுக்குழு, அவசர பொதுக்குழு, செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சியின் நிறுவனருக்கே அதிகாரம் உள்ளதாகவும், கட்சியின் தலைவரும் நிறுவனருமான ராமதாஸின் அனுமதி இல்லாமல் அன்புமணி கூட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும், அனுமதிக்கு வழங்கக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி இந்த வழக்கில் வாதங்களை முன்வைப்பதற்கு முன்பாக இருதரப்பு வழக்கறிஞரிடமும் இந்த விவகாரம் தொடர்பாக நான் அன்புமணி ராமதாசுடனும் நேரில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது, இருவரையும் எனது அறைக்கு வரவழைக்க முடியுமா என்று இருதரப்பு வழக்கறிஞர்களை பார்த்து கேட்டபோது இருதரப்பு வழக்கறிஞர்களும் இருவரும் அழைப்பு வருவதாக தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையில் இன்று மாலை 5:30 மணிக்கு தன்னுடைய அறையில இருவரையும் தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த சந்திப்பின் போது கட்சியினர் வழக்கறிஞரோ எவருக்கும் அனுமதி இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக இன்று மாலை 5:30 மணிக்கு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறை முன்பு ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.